பாருங்க, முதலமைச்சர் வந்து டெல்லி போயிருக்கார். எதுக்காக? நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்து கொள்றது. இது 5வது வருஷம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறார். 4 வருஷமா அவர் போவே இல்லை. இதுக்குதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டிருக்காங்க, இவ்வளவு நாள் போல இப்ப மட்டும் போறீங்க. இன்னைக்கு எல்லா பக்கம் ரெய்டு தெரியுமா உங்களுக்கு? சுத்தி சுத்தி ரெய்டு போயிட்டு இருக்கு சென்னை எல்லார் வீட்லயும், ஆட்சியாளர்கள் வீட்லயும். அதனால இன்னைக்கு அனைத்து பேருமே பயந்து, அந்த ரெய்டுகளுக்கு பயந்து இருக்கின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவர்கள், ஆட்சி செய்பவர்கள் அனைவரும் எல்லார் மேலும் ஊழல் நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கேப்டன் எப்பயுமே சொல்வார்ல, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறவங்க ரொம்ப நாள் நிச்சயம் வாழ முடியாது என்பதற்கு நீதிமானாக இருந்து கேப்டனே அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்குதான் கனிமொழி போய் நிதி அமைச்சரை பார்த்திருக்காங்க. எதுக்காக பார்த்திருக்காங்கன்னு பார்த்தா, செங்கல் மேல இருக்கிற வரியை குறைக்கணும். அதான் ரொம்ப முக்கியமா. களிமண் செங்கல், சாம்பல் செங்கல், உபயோகமே இல்லாத செங்கல், இதுக்கெல்லாம் வரி குறைக்கணுமா. அவங்க போய் பார்த்தது வேற விஷயம், வெளியே வர்றது செங்கல் மேல் இருக்கின்ற வரியை குறைக்கணும். கனிமொழி அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க இளம் பெண்கள் வந்து அதிகமா விதவைகளா இருக்காங்க தமிழ்நாட்டுல, வந்தவொடனே டாஸ்மாக் மூடுவோன்னு சொல்லிட்டு இவங்களே இன்னைக்கு 2 டிஸ்லரிஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க, மதுபான ஆலைகள். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? 2 ஆலைகள் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு எம்பியா இருக்கீங்க, அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது நீங்க கேட்க வேண்டியது, தமிழ்நாட்டில் டாஸ்மாகை நிரந்தரமாக மூடுங்கள், எங்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமா கொடுங்க, மணல் கொள்ளையை முற்றிலுமாக இந்த தமிழ்நாட்டில் தடுக்கணும், கனிம வள கொள்ளையை தடுக்கணும், ஒரு லஞ்சம் நேர்மையான இல்லாத ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும்.